புகார் தராதவங்க இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத யார் உறுதிப்படுத்துறது? அவங்க அதை கண்டுபிடிக்க முடியல. அதை யார் கண்டுபிடிக்கிறது? யார் பொறுப்பு? அதை அவ்வளவு ஈஸியான மெத்தட் இல்லை. எப்படி நான் சொல்றேன், இப்போ அவங்க கொடுத்துருக்க 31,400 41,500 தப்பு. குறைச்சி ஏன் குறைச்சி கொடுத்துருக்காங்கன்னா, எவ்வளவு நேரம் அவங்க பேர்ல இருக்கோ அதை ஈவிச்சு அதுக்கு ஏற்றபடி லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அசெட்டுக்கு ஏற்றபடி வேல்யூவேஷன் போட்டு லைபிலிட்டி கொடுத்தாங்க. மிச்ச லைபிலிட்டி இன்னும் இருக்கு. அவங்கள செட்டில் பண்ணோம்னா பினாமி நிலத்தை சுக்கணும். இப்ப பினாமி நிலத்தை கோர்ட்ல ஏற்ற முடியாது, கொடுக்க முடியாதுல்ல. அப்ப பினாமி வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த 31,500 கேஸை பிடிச்சி காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் கேஸை பிடிச்சிட்டிங்கன்னா வெளியே வந்து இவங்க அழிச்சிதறனா மாதிரி மிச்சம் இருக்கலாம். அந்த பினாமி நிலத்தை என் பொண்டாட்டி நிலத்தை கொடுக்க நான் வந்து என் பொண்டாட்டி விடுவாளா? அது போங்க, அது எங்க அப்பா அண்ணன் சம்பாதிச்சிருப்பா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வரக்கூடாம செஞ்சு அந்த நிலத்தை பிடுங்கி மிச்சம் கொடுக்கணும். அப்ப கிட்டத்தட்ட அவங்க பாதிக்கப்படத்தான் செய்வாங்க. ஐயா, இப்ப 1004 பேருக்கு வந்து நிலமா பணமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்ப விருப்பத்தை வந்து இப்ப வரைக்குமே சரிபாதி பேர் வந்து நிலம் பணம் அப்படி, பாதிக்கு மேல பணம். ஓகே, இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்கும்னா, இதை கம்ப்ளீட்டா இந்த லிஸ்ட்டை டோட்டல் லேண்டு எத்தனை பேர், டோட்டல் அமௌண்ட்டு எத்தனை பேருன்னு போட்டு அவங்க கிட்ட லிஸ்ட் பிரிப்பாங்க. பிரித்து ஜட்ஜு முன்னால கொடுப்பாங்க. கொடுத்த உடனே இதுக்கு நிறைய இன்டர்வினர்ஸ், அதாவது இடையீட்டு மன்றாரு வருவோம். நாங்களே வர்றோம். இப்போ நானே கோர்ட்டில் ஏறுறேன், அதுக்குள்ள அப்ளிகேஷனில் வேலை நடந்துருக்கு. அப்போ என்ன கேட்போம்னா, இப்போ பணம் அதிகமாக வருது, என்ன செய்வீங்க? பணம் அதிகமாக வந்தால் லேட் ஆகும்னு சொல்கிறீங்க. அப்படின்னா லேட் ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் அப்படியே போயிடணுமா? அப்போ சட்டத்திற்கு இடம் இல்லையா? அது தீர்ப்பு சொல்லுங்க ஜட்ஜு. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிப்பார். அந்த வழி எங்களுக்கு தெரியல. இடமா இருக்கிறவங்களுக்கு இமீடியட்டாக இடத்த பிரித்து கொடுத்துருங்கன்னா நெகோசியபிள் தான். அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நாங்கள் வாங்க மாட்டோம். நாங்கள் பணம் போட்டு 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த இடம் இந்த வேலையா, அந்த வேலைக்கு நாங்கள் வாங்க மாட்டோம். எதுவுமே தேவையில்லையா, இழுக்கிற அளவுக்கு இழுக்கிட்டு 10 வருஷம் தண்டனை கொடுத்தா கொடுக்கணும். இப்போதைக்கு எங்களுக்கு நோக்கம் இல்லை, எங்களுக்கு இடம் கொடுத்தா போயிடும். இப்ப இந்த 1004 பேத்துக்கும் பணமாகவோ அல்லது நிலமாகவோ கொடுத்துட்டா நியோமேக்ஸுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு முடிச்சு வைக்கப்படுமா? ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். சரி சார், பெட்டிஷனே 406 420. சரி, 406 420 கிரிமினல் லா. ஓகே, அது கிரிமினல். 420 406 5 ஆஃப் டிரான்ஸ்பிட் ஆக்ட். இந்த 402 420 கிரிமினல். 5 ஃபெயிலியர் ஆச்சுன்னா கிரிமினல் லா வந்து 10 வருஷம் தண்டனை உறுதி. சரி, அதுக்காக அவங்க தப்பிக்கிறதுக்கு அவங்க பண்றாங்க. எங்களுக்கு தண்டனை, அவங்களுக்கு தண்டனை வாங்கிக்கணும் நோக்கம். சரி, ஒரு லாஜிக்கா வச்சுப்போம். 1004 பேத்துக்கு வந்து பணமாவும் இடமாவும் செட்டில் பண்ணிடுறாங்க. நீங்களும் ஒத்துக்கிட்டு வாங்கிட்டு போயிடுறீங்க. கேஸ் முடிச்சு வைக்கப்படுது. முடியாது, இல்ல முடிஞ்சு வைக்கப்படுது. முடியாது, சட்டம் இல்ல, சட்டத்தில் அப்படி இடம் இல்லை. எப்படி சொல்றீங்க? அதாவது புகார் கொடுக்காதவர்கள் அவருக்கும் அத்தனை பேருக்கும் அவருக்கு கொடுக்கறதுக்கு நிலம் இருக்குன்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணாத்தே சட்டமே. அப்படி புகாருக்கே வரலையே. அப்படி இல்ல. கேள்வி அதுதான். நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஒரு நோஞ்சான் இருக்கான், அவன் தண்டிக்கப்பட்டான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியல. அவனுக்கு கவர்மெண்ட் தண்டனை கொடுத்துருதா? இல்லை. அவனை தனியா கூப்பிட்டு அவனுக்கு தனியா ஒரு அனுதாபமா அவனுக்கு தீர்வு சொல்லணும். சீனியர் சிட்டிசன் ஒண்ணுக்குமே உதவாதவங்க பிள்ளைய தூக்கி போட்டாங்க, ஆனா கவர்மெண்ட் ஏன் சீனியர் சிட்டிசன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது? அது வந்து நியாயத்தின் அடிப்படை தார்மீக அடிப்படை செஞ்சாகணும். அதனால புகார் கொடுக்காத ஏமாந்துக்கலாம், பயப்பட்டு இருக்கலாம், ட்ரூவா இருக்கலாம், வர முடியாம இருக்கலாம், நியமேசுக்காரங்க வந்து சொல்ற ஆசைவார்த்தையினால் இருக்கலாம். அதனால அவனை தண்டிச்சிடக்கூடாது. அதுக்காக அந்த சட்டத்தில் என்ன இருக்குன்னா, புகார் கொடுக்காதவர்கள் ஒருவரேனும் தீர்வு செய்யப்படாவிட்டால் இந்த சட்டம் செல்லாது. சரிங்கய்யா, இப்ப நான் கேட்கறது